தென்காசியில் திமுக தேர்தல் பிரச்சார ஆலோசனை கூட்டம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பங்கேற்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள முருகன் மகாலில் நேற்று தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் வே ஜெயபாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அவருடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அவரது மகனுமான ஓ.பி. ரவீந்திரநாத், உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், ஓபிஎஸ் அணியின் தென்காசி முன்னாள் மாவட்ட செயலாளர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில், முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு முதல்வர் கடினமாக உழைப்பதாகவும், மாற்று இயக்கத்தில் இருந்து வந்தவர்களை தாயுள்ளத்தோடு அரவணைத்து செல்வதாகவும், 234 தொகுதிகளிலும் வென்று மீண்டும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்பார் எனவும் பேசினார். மேலும் இந்த கூட்டத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் கனிமொழி, பொருளாளர் வடகரை ஷெரீப், முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஷேக் தாவூத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எஸ்.எம். ரஹீம், தலைமை செயற்குழு உறுப்பினர் சேசுராஜன், தென்காசி நகரமன்ற தலைவர் ஷாதிர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சாமிதுரை, தமிழ்ச்செல்வி, தென்காசி சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் கலை, கதிரவன், கீழ்ப்பாவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜே.கே. ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தவறான பிரச்சாரத்தை நாட்டு மக்களுக்கு ஏன் அவர் இவ்வளவு கற்றுக்கிறாரு அவருக்கு ஒன்றும் புரியாது. ஒரு கருத்தை சொல்ல என்றால் பக்குவமாக சொல்ல வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை சொல்ல வேண்டும். கத்தி கத்தி பேசினா மக்கள் கேட்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார், கேட்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த நபர் பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. ஊர்துமை பதவியை பெற்று காலையில் கொண்டு பதவி தந்தவருக்கு நன்றி இல்லை. ஒரு நன்றி இல்லாத ஒரு நபர் அரசியல் இன்றைக்கு இருக்காரு சொன்னால் அவர் அவராகத்தான் இருக்க முடியும். அவர் சொல்ல வைத்தார் தலைமை கழகத்தில். என்ன சொல்ல வைத்தார் சொன்னால், இவர் திறமையாக ஆட்சி செய்கிறார், இவர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உடனே அறிவிக்க வேண்டும், வருஷம் தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு அப்படியே தன்னுடைய கைக்கூலிகள்லாம் வைத்துக் கொண்டு அறிவிக்க செய்தார். என்னாச்சு? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கழகத்துடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மாவை தான் இருக்க வேண்டும் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார். அதையும் தூக்கி போட்டார். இவர் இணை ஒருங்கிணைப்பால், நான் ஒருங்கிணைப்பார். தான் தான் கழகத்துடைய பொதுச்செயலாளருக்கு தனக்குத்தானே பத்திரம் சுற்றி கொண்ட ஒரே நபர் இந்தியாவிலே இருக்கிறது இவர் தான். என்னாச்சு? இவர் பொதுச்செயலாளர் வந்திருந்து 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், அத்தனை தேர்தல் தோல்வி. ஆக அந்த நபரை நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு முடிவாகத்தான், தீர்ப்பாகத்தான் அந்த அத்தனை தேர்தலும் அவர் தோல்வியை தருகிறார். இப்ப லாரியில் ஏற்றிச்சு எவ்வளவு அறிவிக்கிறார். தேர்தல் நான் ஆட்சிக்கு வந்தா அதை செய்யணும், இதை செய்யணும், மக்கள் காது வந்து கேட்பதில்லை. இது சொல்லுவதெல்லாம் பொய். நாங்கள் நிறைய ஒரு பொய்யை அனுபவிச்சிட்டோம். உனக்கு பதவி கொடுத்த அவர்களுக்கு நன்றியை நடக்கிறது, நன்றி கூட சொல்லாம ஒரு துரோகம், மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறோம். நன்றி கூட சொல்ல வேணாம், அதான் பழித்து பேசலாமா கூடாது. எந்த அளவுக்கு பழித்து பேசுறார், எதையோ பார்த்து குறைக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு ஒரு நன்றி கண்டவர் என்பதை நான் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற அடையாளம் தான் அத்தனை தேர்தலும் அவர் தோல்வியை தருகிறார். இனி எந்த காலத்திலும் நன்றி மறந்தவர்கள் என்று தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலைதான் வருகின்ற தேர்தலில் ஏற்படும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.